Hello everyone, so welcome to kaneeshreenalogics. So நான் உங்கள் மணி மக்களே. இந்த வீடியோ மெயினா எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வரப்போற SBA clerk mains and SBA PO mainsல நம்ம எப்படி 30+ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 35+ மார்க் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்றது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல எத்தனை மாசம் வந்து கவர் பண்ணணும். ஜனவரி 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படி இல்லனா 15ஆம் தேதி எக்ஸாம் அப்படினா நம்ம எந்த டேட் வரைக்கும் நம்ம படிக்கணும் இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாம நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்பனா தான் இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன கத்துண்டோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து புரியும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, இப்பதான் நான் வந்து ஃப்ரெஷரா ஆரம்பிக்கிறேன் சார், இல்ல எனக்கு வந்து மெயின்ஸ்க்கு நல்லா படிக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆப்ல வந்து SBA JA கிராஷ் கோர்ஸும் SBA PO க்கான கிராஷ் கோர்ஸும் அவைலபிளா வந்திருக்கு. 1 இயருக்கான மெகா கோர்ஸோட ஆஃபர் வந்து 799 ஆஃபர்ல தான் மக்களே இருக்கு. அதே மாதிரி நீங்க 6 மந்த் பர்ச்சேஸ் பண்ணாலும் 499 அப்படின்றது தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்து போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து அதாவது SBA PO முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2023 தான் நிறைய எக்ஸாமினேஷன் வரும். ஸோ அதை பற்றியான வீடியோஸ்லாம் நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா SBAயோட 2 எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கிறோம். SBAலேருந்து என்னென்ன எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், SBA JA ஒன்று எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SBA PO இப்போ ரீசெண்டாக எழுதி முடித்தோம். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், SBA POக்கு நான் படிக்கலாமானே, ஏன்னா வந்து வெறும் 50+ தான் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். போன வருஷம் 61 கட் ஆஃப் வந்து வச்சுருந்தேன், நான் கிளியர் பண்ணுவேன்னா அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நார்மலாக ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஷினோட ஹார்ட்னஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் பயங்கரமான வேரியேஷன். அதனால நம்ம வந்து கணிக்கவே முடியாது. நீங்கள் 50+ போட்டிருந்தீங்கன்னா சாலிடாக மெயின்ஸுக்கு எல்லாருமே படிங்க. ஏன்னா 54 நான் எய்ம் பண்ணுறது 53 to 54 தான் மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும். அதான் ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதை ஒரி பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் SBA J இந்த 3rd ஸ்லாட் போயிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் வந்து கிராக் பண்ண முடியுமா, நான் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கலாமா அப்படிலாம் நினைக்காத. தயவுசெய்து வந்து 65+ இல்லது 60+ போட்டிருக்க எல்லாருமே வந்து SBA JA மெயின்ஸ்க்கு முதல்ல படிக்க பாருங்க. இப்போ நம்ம வந்து SBA JAவோட மெயின்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 10 to Jan 15 வந்து நடக்கலாம். ஓகேங்களா? ஜனவரி 10ல இருந்து ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள இதுல எந்த டேட்ல வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி SBA POவோட மெயின்ஸ் டேட் எப்போ அப்படின்னா Jan 13th ஜனவரியோட லாஸ்ட் மாசம் வந்து லாஸ்ட் டேட்ல வந்து நடக்கலாம். சரியா? இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். ஆரம்பிச்சிருங்க. ஸோ எந்த மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து படிங்க. ஜூலைல இருந்து நம்ம எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் மஸ்டா படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜூலை, அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அதுக்கப்புறம் நவம்பர். ஓகே, ஸோ இங்கே எழுதிடுவோம். ஸோ நவம்பர் லாஸ்டா வந்து டிசம்பர் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி சார் கவர் பண்றது? 1 2 3 4 5 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்தை நான் எப்படி சார் கவர் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா இப்பதான் நிறைய பேர் இப்பதான் படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. நான் தெரிஞ்சுக்கோங்க, SBA PO இது வரைக்கும் 2020 இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால வெயிட் பண்ணாதீங்க, இப்ப இருந்தே படிங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்டா தான் எப்பயுமே வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாசத்தை நீங்க படிச்சு முடிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் படிங்க, அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் படிங்க, அதுக்கடுத்து செப்டம்பர் மாசம் படிங்க. இதுல பிரிக்ஷேஷான மாசங்களா எதை பாக்குறேன் அப்படின்னா இந்த நடுவுல இருக்க 3 மாசம் எது, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நவம்பர் மாசத்துக்கு கொடுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க RRB POல எடுத்து பாருங்க, அதே மாதிரி RRB கிளர்க்ல எடுத்து பாருங்க. அதுல எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாசங்கள்ல வந்து கம்மி பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் எக்ஸாம் எழுதுறான், அக்டோபர் மாசம் எழுதுறான்னா செப்டம்பர்ல இருந்து அதிகமா கேட்டான். அப்ப என்னன்னா மாசம் அதுக்கு முன்னாடி இருக்கிற மாசத்துல இருந்து அதிகமா கேட்கறாங்க. அப்ப மேபி நான் ஜான்ல எழுதும் போது எனக்கு நவம்பர்ல இருந்து அதிகமான கேள்வி, மினிமம் 45% ஆஃப் த क्वेश्चंस வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் மேக்ஸிமம் வந்து நவம்பரை பயங்கரமா படிச்சிருங்க, டிசம்பரையும் படிச்சு வச்சுக்கோங்க. நான் சொல்றது இந்த 4 மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் உலட்டி படிக்கிறதுனா நீங்க கொஞ்சம் டிசம்பரை கூட உலட்டி படிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இந்த 4 மாசத்தை நீங்க விட்டுறாதீங்க. சரியா? இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நவம்பரை நல்லா தரமாக கவர் பண்ணிடுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இதை ஒரு 4-5 வாட்டியாவது நீங்கள் ரிவிஷன் விட்டுக்கோங்க. ஜூலை அப்படின்ற மாதத்தை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு குயிக் ரிவிஷனாக கூட வச்சுக்கோங்க. குயிக் ரிவிஷன் மீன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா என்ன சொல்லலாம், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதாக படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜூன் ஜூலைலாம் உங்களோட இஷ்டம் தான். சாரி ஜூனே அதுக்கு முன்னாடி இருக்கிறதா உங்களோட இஷ்டம். ஏற்கனவே படிச்சு வச்சுட்டேன், நான் ஆர்ஆர்பி கிளர்க்கு எழுதியிருக்கேன், ஆர்ஆர்பி பிஓக்கு எழுதியிருக்கேன், ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓக்கு எழுதியிருக்கேன், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எஸ் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லையுமே செப்டம்பர் மாதத்துல இருந்து அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அந்த ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன், நீங்கள் அதை படிக்கிறதுனா படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வேஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஜூனில் இருந்தும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதங்களில், அதாவது மே, ஜூன், ஜூலையில் இருந்து நான் ஷுவராக சொல்லுவேன் ஒரு 7 to 10 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 to 10 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். யாருமே தெரியல, இது எங்கேருந்து கேட்டானே தெரியல அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக எந்த மாதத்துல இருந்தால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன், மேல இருந்து தான் வரும். பட் நம்ம அவ்வளோ தூரம் போக வேணாம். இந்த 7 to 10 அப்படின்றது வந்து மினிமம் தான். நம்ம வந்து 35+ கண்டிப்பான முறையில் ஸ்கோர் பண்ணலாம். இதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டா ஓகே. இதை நம்ம அடுத்து வந்து இதெல்லாம் நம்ம படிக்கணும். இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம், நான் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து டெய்லி சிஏ வந்து போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஏன்னா எனக்கு வந்து வெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து டெய்லி சிஏவே கொடுக்காம இருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் வந்து சரி ஓகே திருப்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஓகே இனிமேல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் கொடுங்க. நம்ம டெய்லி சிஏ வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 500+ வியூஸாவது போனால் தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். உட்காந்து விழுந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 300+ வியூஸ் போகிறதே ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நான் இப்போ டீம்கிட்ட கேட்டோம். ஸோ எல்லாரோட கன்வீனியன்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டதுனால நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இது டிசம்பர் மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், அதுக்கப்புறம் செப்டம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர். சரி இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இப்படி இருக்கா? இப்படி இருக்கு. என்கிட்ட எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 டேஸ் வந்து வச்சுருக்கேன். 15 டேஸ் வந்து பிளான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம மார்னிங் வந்து 8 AM மார்னிங் 8 AM உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ எத்தனை நாள், இப்போ இன்னைக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர், இன்னைக்கு எத்தனை தேதி மக்களே? டிசம்பர் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு டிசம்பர் 22 நினைக்கிறேன். 22ஓ 21 டேட்டு தெரியல. சரி ஓகே 22ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எனக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 8 டேஸ் வந்து இருக்குது. சரி இந்த மாதத்தில் ஒரு 8 டேஸ், அங்கிட்டு ஒரு ஜான் 10 வரைக்கும் வச்சுப்போம். ஜான் 10 அப்போ என் கையில் மொத்தம் வந்து ஒரு 18 டேஸ் வந்து இருக்குது. 18 டேஸ் வந்து இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட டெய்லி சிஏவை நான் எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா ஜான் 1 இருந்து தான் உங்களுக்கு வந்து டெய்லி சிஏ வந்து கொடுக்க போகிறேன். எப்போ இருந்து? ஜான் 1 இருந்து தான் உங்களுக்கு வந்து டெய்லி சிஏ லைவ் வந்து வரும். சரியா? அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வர 8 நாள் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாபிக் வைஸ், அதாவது எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கா அதை ஒரு செப்பரேட் வீடியோவா, அதே மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் அதை ஒரு இதா, அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ்லாம் நான் சொல்லி தர மாட்டேன், அதை நீங்கள் படிக்கவே வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், இப்படி செப்பரேட்டாக நான் என்ன ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்துருவேன். சரியா? இந்த 8 நாளுக்குள்ளே நான் இதை ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துறேன். மேக்ஸிமம் முடிஞ்சா நான் லைவ்ல வரேன், காலையில் முடிஞ்சா லைவ்ல வரேன். அப்படிலாம் எனக்கு டைம் இருந்தால் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ ஒரே லைவ்ல வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்போ தட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 4, ஜான் 5ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு மாரத்தான், மெகா மாரத்தான் மாதிரி நம்ம வந்து வச்சு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து இனிமேல் எல்லாருமே ரெடியா இருங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சிஏவோட ரிவிஷன் நடக்க போகுது. வீக்லி சிஏவோட ரிவிஷனை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதுதான் நார்மலாக வந்து பண்ணுவோம். இப்படி பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் ஷோராக சொல்கிறேன், இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணாத எல்லாருமே இப்போ வந்து ஜாயின் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா லைவ் டெஸ்ட்டாக டைம் இருக்கும், வாயை மூடி பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாயை மூடிக்கிறேன். எல்லாரும் ஆன்சர் பண்ண நான் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதான் அடுத்து வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நாளையிலேருந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடுங்க. காலையில் 8 AM ஷார்ப்பாக எல்லாருமே வந்துருங்க. அதை சொல்லதான் மெயினாகவே இந்த வீடியோ
வீடியோ வந்து இது பண்ணேன். அதே மாதிரி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பான முறையில். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாம போடக்கூடிய வேலைபிளான வீடியோ அப்பப்போ இல்லை எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து நின்றுருக்கும். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான அப்டேட்டட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை.